Now we are going to discuss about applications of Gauss law. So first one, electric field due to infinitely long charged wire. So charged wire. So the question initially பாத்தீங்கன்னா ஒரு line charge இல்ல positive charge flow ஆற மாதிரி போட்டுருப்பாங்க. So we are taking two area A1 and A2. இந்த midpointல இருந்து equidistance ஆ இருக்கணும் அப்படின ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. So what is the electric field at the point P and Q? So electric field pointing outwards, positive charge and electric field outwards ஆ போகும். So இதை நீங்க அப்படியே மேக் பண்ணீங்கன்னா you will get a cylindrical ஒரு surface area ஒரு Gauss. So நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் for a positive charge Gaussian surface spherical. If it is a line charge அப்படின்னா Gaussian surface cylindrical ஆ இருக்கும். So next டைரக்டா நம்ம क्वेश्चनக்குள்ள போலாம். Consider a Gaussian surface cylindrical have a length L and radius R. So in the middle the line charge flow ஆகுது. So we are going to find the electric flux due to the infinitely long charged wire. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் according to Gauss law. So total electric flux phi is equal to integral EdA cos theta. So இங்க பாத்தீங்கன்னா மூணு different surface. இங்க ஒரு top, bottom and curved surface. So total electric flux phi is equal to integral top, that is EdA cos theta, plus EdA again bottom, plus integral EdA curved. So top and bottom அதில் பாருங்கள். ஸோ தீட்டாவோட வேல்யூ அப்படிங்கிறது என்னது ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா மேலே பாருங்கள் இதான் சர்ஃபேஸ் ஏரியா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகும் சர்ஃபேஸ் டிஏ. ஸோ ஆங்கிள் தீட்டா 90 டிகிரி. ஸோ தீட்டா 90 டிகிரி அப்படின்னா என்ன ஆகும், காஸ் 90 0, பை இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். செகண்ட் தேர்ட் ஒன் கேர்வ்டு சர்ஃபேஸ். கேர்வ்டு சர்ஃபேஸ் பாருங்கள், இப்போ இதுதான் கேர்வ்டு சர்ஃபேஸ், இந்த சிலிண்டரோட கேர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகும். ஸோ சர்ஃபேஸ் இதுவும் இப்படி தான் போகும். ஸோ த ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு EdA. ஸோ இதில் தேர்ட் ஒன் மட்டும் இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் EdA cos theta. ஸோ காஸ் தீட்டா வேல்யூ போட்டாச்சு. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ காஸ் 0 1. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு EdA போட்டாச்சு. இப்போ காஸ் தீட்டா தேவையில்லை. தென் யூஸிங் காஸ் லா electric flux is equal to charge enclosed by epsilon naught is equal to integral EdA. So the electric flux is due to எவ்வளோ சார்ஜ் இந்த Gaussian surfaceக்குள்ளே இருக்குது அதனால வர electric flux. Electric fluxனா என்னது, number of electric field lines crossing through the given area kept normal to the electric field lines. So the electric field E is constant. இந்த surface area எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ E is constant. ஸோ phi is equal to E வெளியே எடுத்துடலாம், integral dA. ஸோ integral dA that is equal to 2 pi r L. எங்கே இருக்குது? ஸோ இது வந்து என்னது, ஒரு சர்ஃபேஸ். ஸோ சிலிண்டர்னால் எப்படி இருக்கும், ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இட்ஸ் 2 pi r. ஸோ இது ஒரு சிலிண்டர், இது 2 pi RL. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி Q என்க்ளோஸ்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் லென்த். ஸோ Q is equal to lambda times L. ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ lambda is equal to Q is equal to lambda times L இங்கே எந்த இடத்துல. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Q is equal to lambda times L by epsilon naught that is equal to E. E என்னது அப்படியே வச்சுக்கணும். Then dA, integral dA is 2 pi RL. So L cancel, நமக்கு electric field தான் வேணும். So electric field E is equal to
1/2 pi epsilon naught lambda by r. ஸோ வெக்டர் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா இங்கே ஒரு ஆர் கேப் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தட் லைன் சார்ஜ், இன்ஃபினிட்டி லாங் லைன் சார்ஜ். ஸோ இதுலேருந்து சம் இன்ஃபரன்சஸ் சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is inversely proportional to R for infinite long charge. But if it is E is inversely proportional to R squared for point charge, நம்ம இதுக்கு முன்னால் படிச்சிருப்போம், just recollect பண்ணி பாருங்கள். Point charge is inversely proportional to R for infinite long charged wire. சரியா? The next இதில் இந்த லாம்டாவோட வேல்யூ. ஸோ லாம்டாவோட வேல்யூ, ஸோ லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 0, லாம்டா இஸ் லெஸ் தென் 0. கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பாசிட்டிவ், லெஸ் தென் 0னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நெகட்டிவ். ஸோ E is directly proportional to lambda. ஸோ Eயோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். தென் லாம்டா இஸ் லெஸ் தென், லாம்டா அப்படிங்கிறது என்னது? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ ஏற்கனவே நம்ம இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஜஸ்ட் இதில் ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ்டு வயர். ஸோ இந்த டயக்ராம் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், டெரிவேஷன் அழகாக ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to electric field due to infinity long charged wire E is equal to 1/2 pi epsilon naught lambda by r r cap. இது ஒரு வெக்டர் ஃபார்ம். ஸோ என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். தென் டாப் பாட்டம் கேர்வ்டு சர்ஃபேஸோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ பார்க்குறோம். ஸோ டாப் அண்ட் பாட்டமில் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, ஸோ 0 ஆயிடுது. கேர்வ்டு சர்ஃபேஸில் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ அதனால் அந்த பை இஸ் ஈக்குவல் டு EdE. தென் யூஸிங் காஸ் லா, பை E is equal to Q enclosed by epsilon naught is equal to integral EdE. Then E is constant. So integral dA is a surface area of the cylinder. So 2 pi RL. So ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். LL கேன்சல் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தனி.